நான் வெண்பொங்கல் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து நான் 3/4 கப்பு பச்சரிசி, 1/4 கப்பு சிறுபருப்பு எடுத்து நல்லா கழுவி வச்சுருக்கேன். அது கூட வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகுத்தூள், கொஞ்சம் இஞ்சி, தேவையான அளவுக்கு உப்பு. அதுக்கப்புறம் நான் இது 1 கப்பு கணக்கு, நான் வந்து 3 கப்பு தண்ணி சேர்க்குறேன். சேர்த்துட்டு ஸ்டவ்வில் ஏற்றிடலாம். ஒரு 3 விசில்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். பொங்கல் ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம தேங்காய் சட்னி ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய், கொஞ்சமாக பொட்டுக்கடலை, 2 பச்சை மிளகா, 1 பூண்டு, தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை. அப்புறம் பொங்கல் தாளிக்கிறதுக்கு வந்து மிளகு, சீரகம், முந்திரி பருப்பு, கொஞ்சமாக பெருங்காயம், அவ்வளோதான். சட்னி ரெடி பண்ணியாச்சு. கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளித்து ரெடி பண்ணியாச்சு. இப்போது பொங்கல் ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம பொங்கலுக்கும் தாளிச்சிடலாம். பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. ப்ரெஷர் இறங்கிறதுக்குள்ளே நம்ம தாளிச்சிடலாம் பொங்கலுக்கு. ஃபஸ்ட்டு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம். கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் சீரகம், முந்திரி, கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை, அவ்வளோதான். இதை வந்து நம்ம பொங்கலில் சேர்த்துடணும். இப்போ நல்லா ப்ரெஷர் இறங்கிட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா ரெடி ஆகிடுது. இது கூட இந்த தாளிச்சதெல்லாம் தாளித்து வச்சுருக்கிறது இதோட சேர்த்துருவோம். இப்போ சூப்பரான வெண்பொங்கலும் சட்னியும், தேங்காய் சட்னியும் ரெடி ஆகிடுது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.